போன்ற ஆகட்டும் என்று சொல்கிற வார்த்தை ஒன்று சேருகிற போதுதான் அங்கே புதுமைகள் நடக்கிறது, அங்கே ஆச்சரியங்கள் நடக்கிறது. எப்படி நடக்கும்? பல சமயங்களில் நம்முடைய அறிவு கேள்வி எழுப்பலாம். மங்கள வார்த்தை நிகழ்வின் போதே அன்னை மரியாவுக்கு போராட்டம் தொடங்குகிறது. முதலில் அவளுக்குள்ளே ஒரு போராட்டம். அவளது அறிவு சொல்லுகிறது இது நடக்காது என்று. ஆனால் கருவியல் தூது அந்த வார்த்தை அன்னை மரியாள் விசுவாசம் சொல்லுகிறது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. மீண்டுமாக சொல்கிறேன், அவருடைய மனித அறிவு சொல்லுகிறது இது நடக்காது என்று. ஆனால் அவருடைய விசுவாசம் அவருக்கு சொல்லி தருகிறது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. மாதா எதுக்கு முதலிடம் கொடுத்தாங்க? அவருடைய அறிவிற்கா அல்லது அவருடைய விசுவாசத்திற்கா? எதுக்கு? வாய் திறந்து பதில் சொல்லுங்க. எதற்கு? அவருடைய விசுவாசம். அவருடைய விசுவாசத்திற்கு முன்னால் அவரது அறிவு ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. காரணம் அன்னை மரியாவுக்கு தெரியும் விசுவாசம் என்பது அறிவை கடந்தது. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்டவர் என்றால் இதுதான் முதல் படி. இறை வார்த்தை நம்முடைய அறிவை கடந்தது. பல்வேறு சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பல கேள்விகள் எழுப்பலாம். பல்வேறு விதமான கேள்வி கணைகளை கடவுளை நோக்கி கூட நாம் எழுப்பலாம். இது ஏன் எனக்கு எப்படி நடக்கணும்? அது ஏன் அப்படி நடக்கணும்? ஏன் மனிதர்கள் துன்புற வேண்டும்?